வணக்கம் நண்பர்களே. போன வாரம் லைப்ரரி போயிருந்தேன். அங்கே ஒரு புக்கு என்னை டைட்டிலு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி கண்டென்ட் எடுத்து படித்தா இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இந்த புக்கு தமிழக அரசினுடைய முதல் பரிசினை பெற்ற நூல். இதை எழுதியவர் பாஞ்சில் வீரபாண்டியர். அப்படி என்ன புக்கு இது, அப்படி என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரமில்லாத வாழ்க்கை மரண வாழ்க்கை. உண்மையுமே இதில் கான்செப்டும் செம்மையா இருந்துச்சு. வாங்க பார்ப்போம். விண்ணில் இருக்கும் கோள்களை விட மண்ணிலிருந்து விண்ணிற்கு அனுப்பப்படும் செயற்கைக்கோள்கள் அதிகமா? அந்த காலத்துல திருவள்ளுவரும் ஔவையாரும் படிக்காதவர்களை மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்களாம். இந்த காலத்துல கூட ஏதாவது வேலை சொல்லி செய்யாதவங்கள இல்லை சொல்லி கேட்காதவங்கள, ஏன் இப்படி மரம் போல இருக்க, நீ என்ன மரமா இப்படின்லாம் சொல்லி கேட்போமா. ஆனா இது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, 6 அறிவு படைச்ச மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாத்துக்கிறதுக்காக முதியோர் காப்பகத்திலையும் அனாதை இல்லத்திலையும் விடுறாங்களாம். ஆனா ஓரறிவு படிச்ச ஆலமரமும் தன்னுடைய விழுதுகளால அந்த மரத்தையே தாங்கி நிற்குதான். அதனால அவர் சொல்றாரு, மரத்தங்களோட மனுஷங்களை ஒப்பிடாதீங்க, அது மரத்துக்கு கேவலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 60 ஆண்டு காலம் வாழும் மனிதனின் அடாவடி செயல்களையும், 5 ஆண்டு காலம் அரசியல்வாதிகளின் அடாவடி செயல்களையும், 58 ஆண்டுகள் அரசு ஊழியர்களின் படித்த அடாவடி செயல்களையும் யார் தட்டி கேட்பது? தன்னை வெட்டுபவர்களுக்கு கூட நன்மை செய்யும் இந்த மரம் எப்படி மனிதனுக்கு சமமாக முடியும்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் என்னுடைய யூடியூப் சேனலோட நேமை ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போகிறேன். தமிழும் அவளும், இதுதான் யூடியூப் சேனலோட நேம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவே இதுபோல் நிறையா புத்தகங்களை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்காக இப்படி தேடி தேடி படிக்கிறது. தேங்க்யூ டு ஆல். பாய்.